எஸ்ஆர்ஹெச்சை கதற விட்ட மும்பை. முதல்ல பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் அவங்களுடைய வரலாற்றிலேயே 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ரன்களை எடுத்தது இதுவே முதல் முறை. எஸ்ஆர்ஹெச் எப்போதுமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க. அவங்க இன்னைய டேட்டில் மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையேயான போட்டியில் 300 ரன்களை எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க அப்படின்னு டேனியல் ஸ்டெயின் சவுத் ஆப்பிரிக்காவுடைய முன்னாள் பவுலர் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தார். அதன்படி நடந்துருமோ அப்படின்னு எல்லோரும் பெரிதாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. ஆட்டம் ஆரம்பித்ததுமே தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இவங்களுடைய அபாரமான பந்து வீச்சால் எஸ்ஆர்ஹெச்சால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடவே முடியலங்க. சிக்ஸர் மழை பொழியக்கூடிய எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய முதல் சிக்ஸர் 105வது பாலில் தான் அடித்தாங்க. அதுவும் கிளாசன் தான் அந்த ஒரு சிக்ஸை அடித்தார். எஸ்ஆர்ஹெச்சோடைய அதிகபட்சமாக இந்த போட்டியில் 5 சிக்ஸுகள் மட்டும் தான் அடிக்கப்பட்டுச்சது. அதுவும் முதல் சிக்ஸை கிளாசன் அடித்ததுக்கு அப்புறம் தான் கடைசியில் தான் எஸ்ஆர்ஹெச் அடிக்கவே ஆரம்பித்தாங்க. கடைசி 3 ஓவரில் தான் ரன்னே அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் 5 விக்கெட்டுகளை இழந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா 162 ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க. இதில் அபிஷேக் சர்மா 40, டிராவிஸ் கெட் 28, கிளாசன் 37 இவங்க மட்டும்தான் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தது. இதனால் மும்பை இந்தியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 163 ரொம்ப எளிய இலக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.